அப்பா நீங்க இப்படி வாங்க. சுமாரா நீ எனக்கு சேர்த்து சுத்து பத்து பஜா. நேற்று வாக்கிங் போகும்போது பக்கத்து வீடு ரிட்டையர்ட் காணல, அவன் என்ன பார்த்து இந்த வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காளேன்னா அந்த திருஷ்டி கழியணும், அதுக்காகவே ஓஹோன்னு சுத்து. ஆம் அப்பா அப்பா. உள்ள போங்க. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாமா கோத. வாங்க உட்காருங்க. மாப்பிள உடனே ஷியாமுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்கோ, இனிமே நீங்க இங்கத்தான் தங்க போறே. ஆமா. ஐயோ, நான் எப்படி இங்க தங்குறது? இதுல என்ன சங்கோஜப்படுறே? இது உங்க மாமனார் வீடு, அப்படின்னா உங்க வீடுதான். அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன நீங்க புதுசா உறவு முறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீள், அவருக்கு தெரியாதா? அவர் இங்கதான் தங்குவார். மாப்பிள்ள இங்கேயே தங்குங்க. இல்லமாம்மா, கோதை வேணா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். நான் ஷாம் வீட்லயே தங்கிக்கிறேன். என் பிசினஸ்க்கு அந்த ஏரியா தான் கரெக்டா இருக்கும். மாப்பிள்ள நீங்க 3 பேரும் எங்க கண் பார்வையிலே இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எல்லாம் சரிதான். என்னை பார்க்க ராமச்சந்திரன் வருவாரு, அப்புறம் பையர்ஸ் செல்லர்ஸ்னு நிறைய பேர் வருவாங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். என்ன மாப்பிள்ள, இப்ப என்ன பார்க்க 4 பேர் வந்து போறது இல்லையா? ஆம்னு இருந்தா 4 பேர் வந்து போயிட்டு தான் இருப்பா. அது ஒரு பெரிய பிரச்சனையா? நீங்க பேசாம நம்ம மாத்திலே தங்கிக்கலாம். சொன்னதை கேளுங்க. அதெல்லாம் சரிதான் மாமா. இருந்தாலும் கோதை கொஞ்சம் சொல்ல. அப்பா அவர்தான் இங்க தங்கறதுக்கு சங்கோஜப்படுறாரோ, விடுங்கப்பா. மாப்பிள இங்க தங்க மாட்டேன்னு சொல்றேன், அப்படித்தானே? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க, ஒரே நிமிஷம். என்ன வாங்க வா. சொல்லுங்க. மட்டும் பண்ணு. டன். கோதை, சாயந்தரமா ஷாம் வீட்டுக்கு போய் துணிமணிலாம் எடுத்துட்டு வரணும், ஞாபகப்படுத்து. என்னது இது? நாம எல்லாரும் வற்புறுத்தினோம், மாப்பிள்ள முடியாதுன்னு சொன்னார். மாமா ஏதோ சொன்னார், ஓகேன்னு சொல்லிட்டாரே. மாமா அப்படி என்ன சொன்னேள்? லோகத்துல நடக்கிறதா சொன்னேன். அதான் என்னன்னு சொல்லுங்க. நீங்க அப்பாவாயிட்டே, ஷாம் அப்பாவா வேண்டாமோன்னு கேட்டேன். அவர் புச்சால் யோலியோ கப்புரு பிடிச்சுனுட்டேன். இந்தப்பா. என்னன்னா அது? வாசல் வரைக்கும் வந்துட்டே, இன்னும் என்ன தயக்கம்? வாங்க அண்ணா, வாங்க. ஆர்த்தி, ஆர்த்தி, இத வந்துட்டேன். பெரியமா, பெரியப்பா, வாங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? நான் கிச்சடி செஞ்சிருக்கேன், சட்னி இருக்கு, வேற ஏதாவது செய்யட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எவ்வளவு விளையாட்டுத்தனமா இருந்த பொண்ணு எப்படி பாந்தமா குடும்பம் நடத்துறா பாருங்க. சரியா சொன்னடி. எப்படிமா இருக்க ஆர்த்தி? நல்லா இருக்கேன் பெரியப்பா. ஷியாம் எங்க? அவர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு, வர நேரம் தான் பெரியமா. என்ன பெரியப்பா, வந்ததுல இருந்து சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க? குழந்தை எங்க? ஏ கோதை எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? பெரியப்பா, அவங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆத்துக்கு போயிருக்காங்க. எப்படியோ 2-3 நாள் இருந்துதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி சத்தம் கேக்குது, அவர்தான் வராரு போல இருக்கு. ஹாய் பொண்டாட்டி, என்னம்மா சமைச்சிருக்க? பயங்கரமா பசிக்கிறது. வா ஷியாம். சாரி கவனிக்கல. எப்போ வந்தே? இப்பதான் வந்தோம். கோதையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவ ஹாஸ்பிட்டல் நேரம் உங்காத்துக்கு போயிட்டாலாமே. ஆமா, ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீங்க வந்தது கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் வேணா ஃபோன் பண்ணி கூப்பிடுவா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அவ வாத்துல 2-3 நாள் இருக்கட்டும். நாங்க அப்புறமா வந்து இங்க பாக்குறோம்.
ஃபோன்ல எல்லாம் பேச வேண்டாம், அவ்வளோ நன்னா இருக்காது. சரி. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். இருங்க ஒரு நிமிஷம். சாப்பிட்டாளா? இல்ல சாப்பிடுறீங்களான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆர்த்தி, முறையா நான் மாத்துக்கு வந்துடலாம். நீ போ உள்ள போய் காஃபி எடுத்து வா. ஏய், நில்லுமா. உபசரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன விருந்தாளியா இல்லை 3வது மனுஷாளா? நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? இல்ல இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? சரி. அப்ப நீங்க வந்த விஷயத்தை நான் மாப்பிள்ளை கிட்ட கன்வே பண்ணிடுறேன். ரொம்ப சரி. வரட்டுமா? வாங்க. வரேம்மா. போயிட்டு வரப்பா. வரப்பா. ஆ சரி சார், ஓகே. அப்படியா மேடம்? சொல்லுங்க சரி, சார். நான் அப்புறம் மிஸ்டர் பேசுகிறேன். பார்த்த சாத்தின் பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹார்ட் பேஷண்ட். எந்த ரூம்? ஒரு நிமிஷம். சார், நீங்கள் மிஸ்டர் கண்ணப்பனா? ஆமாம் டாக்டர். பார்த்த சாத் எப்படி இருக்காரு? சார், அவர் இப்போ ஓகே தான். ஃபர்ஸ்ட் அட்டாக் தான். பட் இனிமேல் தான் நீங்கள் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ நார்மலாக இருக்கிறாரு. பட் அவர் கண்ணு முடிச்சதுலேருந்து உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உடனே போய் பாருங்கள். எங்கே இருக்காரு? லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம் தான், போங்க. பார்த்தா? இல்லை பரவாயில்ல, படுத்துக்க பார்த்தா. என்ன பார்த்தா? என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே. பார்த்தா, என்ன மன்னிச்சிரு. நேற்று முழுக்க உன் கூட தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுந்தரத்தோட பேர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் குடும்பமே இங்கே தான் இருந்தது. என்னையும் ஒன்றையும் சேர்ந்து அந்த கண்ணை பார்த்துட்டு போகிறாங்கிறதுக்காக தான் வர முடியல. மன்னிச்சிரு பார்த்தா. இனிமேல் உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உன் கூடவே இருப்பேன். கண்ணப்பா, சொல்லு பார்த்தா. நான் செத்தா எனக்கு கொல்லி போடுவேப்பா. என்ன பார்த்தா அப்படிலாம் பேசுற? அதான் டாக்டர் சொல்லிட்டார்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல கண்ணப்பா, எனக்கு தெரியும். எனக்கு நேரம் நெருங்கிடுச்சு. எனக்கு உன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கா? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. கண்ணப்பா, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குங்கிறது தெரியுமா? ஆனா நான் அதிக நாள் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. அதனாலதான் சொல்றேன், என்னுடைய ஆசைய நீ இதாப்பா நிறைவேற்றி வைக்கணும். பார்த்தா, நீ என் நண்பன்டா. உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. இப்படிலாம் பேசி என்னை கொல்லாதடா. கண்ணப்பா, எனக்கு மரண பயம்லாம் கிடையாதுப்பா. உனக்குன்னு உன் மகன் இருக்காப்பா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கா? நான் இருக்கேன் பார்த்தா. எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கேன். அதை நான் மறந்துட்டா எனக்கு விமோச்சனமே கிடையாது. டேய், உன்னை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? கண்ணப்பா, உனக்காக என் உயிரை கொடுக்கணும். அதுதான் போதும் பார்த்தா. அதான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு சொன்னேன்ல. அப்புறம் ஏன் அதையே பேசி பேசி என் உயிரை வாங்குற? இது பாரு, சுந்தரத்தோட குடும்பம் அழியணும். அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருப்ப. கண்டிப்பா இருப்ப. ஸ்டாலின், நாளைக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஆரம்பிக்கிறோம். அது கரெக்டாக நடக்குதான்னு நீ தான் இருந்து பார்த்துக்கணும். சரிண்ணா. உள்ளே வர எந்த கஸ்டமரும் முகத்தை சுளிக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேண்ணா. ஹலோண்ணா. வாடா. என்னடா கடை மூடுற நேரத்தில் வந்து? நானும் சர்வீஸ் ஸ்டேஷன் மூடிட்டு தானே வரேன்.
சரி, எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் வராளா? ஓகே, போயிட்டு இருக்கு. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணுறேண்ணா. அதை விடுண்ணா, நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போகிறேன், சொல்லட்டுமா? என்னப்பா? அண்ணா, கோதையோட மாமனாரும் மாமியாரும் எங்கள் ஆத்துக்கு வந்திருந்தாண்ணா. ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே அதில் இருக்கிற கபடம் சூதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையாண்ணா? ஆனால் அவன் முகத்தில் பாசம் மட்டும்தானே தெரிஞ்சுது. என் பையன், என் பேரன், என் மருமகன்ற பாசம் தானே தெரிஞ்சுது. கோதை மாப்பிளையும் நம்ம ஆத்துல தான் இருக்கா, ஃபோன் பண்ணி கூப்பிடுவான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு மாமா கிளம்பி போயிட்டார்ண்ணா. அண்ணா, மாமா மனசில் இப்போ கோபம்லாம் இல்லைண்ணா, கொஞ்சமாக தயக்கம் மட்டும்தானே இருக்கு. அவர் கௌரவத்தை விட்டு என் ஆத்து வாசல் வரைக்கும் வந்துட்டாருண்ணா. நம்ம ஆத்துக்கு வரதான் நான் தயங்குறார். இப்போ மாப்பிளையும் கோதையும் போனால் அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பாருண்ணா. உன்னால் மட்டும்தானே முடியும். ப்ளீஸ், 2 பேரையும் கூட்டின்னு போய் அவன் ஆற்றுல விட்டுருண்ணா. கரெக்டாக சொன்னடா ஷாம். எதுக்கு தள்ளி போடணும்? இப்போவே ஆற்றுக்கு போய் அவன் 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஸ்டாலின், அண்ணா. கடையை மூடிட்டு சாவி வீட்டில் கொடுத்துரு. சரிண்ணா. தாத்தா, ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. ஈவினிங் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மாப்பிள, இங்க போய் சொல்றேன், கும்பகோணத்துல ஈவினிங்ல நானும் சுந்தரமும் பால்கோவா வைப்போம் பாருங்கோ. மதுரமான ருச்சியுள்ளதே, புதுவிதமாய் பூமியிலே இப்பாகம் செய்வதை வெறும் அறியாரே. பால்கோவா பால்கோவா பால்கோவா. இது பால்கோவா இல்ல, சித்து சும்மா இருக்கேளா? அடாடாடாடா, பாடிய மாப்பிளைய பயமுறுத்துறேளே. குழந்தைக்கு சிறப்பு கொடுத்தியா கோதை? கொடுத்தாச்சு. சாப்பிடுங்க மாப்பிள, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள, கிளம்புங்க. எங்கே? என்னடா கண்ணா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? மாப்பிள, நீங்க கிளம்புங்க சொல்றேன். என்னடா வந்ததும் வராதுமா அவளை கிளப்புற? ஏதாவது சினிமாவுக்கு நைட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கியா? ஆமா, படம் பார்க்கறது ஒன்று தான் பாக்கி. மாப்பிள, நீங்க கிளம்புங்க. எங்க கண்ணன்? உங்க ஆத்துக்கு தான். அண்ணா, கிளம்புமா. என்ன கண்ணன் சொல்றீங்க? அப்பா எங்களை பொசு கதை குறையா பார்க்கறாரு, நாங்கள் எப்படி அங்கே போக முடியும்? மாப்பிள, இப்போ அந்த கோவம் எல்லாம் அவளுக்கு இல்லை. மாமாவும் அத்தையும் ஷாம் ஆத்துக்கு வந்திருக்கா உங்களை பார்க்க. உங்களன்னா உங்க 2 பேரையும் சேர்த்து தான். ஷாம் பக்கத்துல தான் போயிருக்கா, கூப்பிடுவான்னு கேட்டிருக்கான், வேண்டான்ட்டான். இதுதான் கரெக்டான நேரம், கிளம்புங்க மாப்பிள. கண்ணா, கோதை புக்காத்துக்கு போறது நல்லதுதான், ஆனா கார்த்தால போட்டுமே. ஆமா, அவ மனசு மாறத்துக்குள்ள நம்ம போய் நின்னுடணுமா? நம்ம வந்திருக்கிறது தெரிஞ்சோ நம்மளை பார்க்க வரலன்னு அவன் நினைச்சிடக்கூடாது இல்லையா? மாப்பிள, கிளம்புங்க. மாப்பிள, நான் தான் உங்களை கம்பல் பண்ணி இங்க தங்க சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புங்க. என்ன, பத்மநாபன் இறங்கி வரும்போதே அவர் மனசுல இடம் பிடிச்சணுங்கிறேன். கோதை, கிளம்பு. அம்மா, கோதையோட சூட்கேஸ் கொண்டாமா. நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, கண்ணன் சொல்றது சரிதான். சம்பந்தியத்தில் இப்போ அவள் மனசு மாதிரி வந்திருக்கும் போதே அவள் மனசு நோக்காம இனிமேல் நல்ல விதமாக நடந்துக்கோ. ஜாகிரதையாக போயிட்டு வா. சரிப்பா, போயிட்டு வரேன். சரிம்மா, வரேன் மாமா. வரேன். சரிம்மா, வரேன். வாங்க. பகவானே, பார்த்து பார்த்து. அப்பா. ராஜா, வாடா. வாமா கோதை. ரங்கோ, யார் வந்திருக்கா பாரு. குடுமா, குழந்தை என்கிட்ட கொடு. என்னடி பாக்குற? இது கனவு இல்ல, நிஜம். என்ன நம்பு. அம்மாடி கோதை, எப்படிமா இருக்க? நேத்து வரைக்கும் எப்படியோம்மா, இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
கோதை எப்ப வந்தாலும் வாசல்லே நிப்பாட்டிடுவேன். இப்போ வாசலே நிப்பாட்டுங்க. நான் ஆர்த்தி எடுத்துட்டு அப்புறம் உள்ள அழிச்சுன்னு போறேன். ஆரத்தி எல்லாம் எதுக்குமா? மறுபடியும் எங்களை அன்பா அரவணைச்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். கோதை என்னை மன்னிச்சிருமா. ராஜா நீ என்னை மன்னிச்சுடுற. என்னப்பா என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? ஒருவேளை உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கண்ணங்கிட்ட தான் கேட்கணும். என்னை வெளியே கொண்டு வரத்துக்கு லாயர் மகேஷ் குப்தா 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டப்போ அதை உங்களால் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கண்ணன் தன் சொந்த பணத்தை கொடுத்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கார். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா இவன் பணம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்களோ, அதனால காரியம் தடப்பட்டுறமோன்னு எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சாரு.